சொல்கிறான், அது நடந்தே தீரும் என்று ஒருவர் சொல்வதா இருந்தால் அது உண்மையா இருந்தா மட்டும்தான் சொல்ல முடியும். அது அல்லாஹ்விடம் இருந்து வந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். இல்லன்னா ஒரு மாசத்துல ஒரு சாயம் வளர்த்து பதில் யுத்தம் நடக்க போகுது, நம்ம தான் ஜெயிப்போம் அல்லாஹ் சொல்லிட்டான்னு போய் யுத்தத்துக்கு போய் தோத்துட்டாங்கன்னு வைங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, எல்லாம் திரும்பி ஓடி போயிருப்பாங்களா இல்லையா? அப்ப இது அல்லாஹ் தான் இதை கொடுத்தாங்கிறது எவ்வளவு கன்ஃபார்ம் ஆகுது பாருங்க. இந்த வாக்குறுதி பிரகாரம் போறாங்க. நம்பவே முடியாத இஸ்லாமிய வரலாற்றுல பொன்னெழுத்துல பொறிக்கப்படுற வெற்றின்னு சொல்றமே, அந்த வெற்றியை இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்துல நோன்பு வைத்தவர்களாக பலர், நோன்பு வைக்காமல் இருந்தாங்க, போர்ல வைக்காம இருக்கலாம், பிரயாணத்துல நோன்பு வைத்தவர்களாகவும் இருந்தார்கள் பலர். நோன்பு வைத்துக் கொண்டும் வைக்காமலும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்த இந்த கூட்டம் அந்த பெரிய கூட்டத்தை வெற்றி கொண்டு பிரம்மாண்டமான ஒரு சாதனையை அன்னைக்கு படைச்சு, இந்த சாதனையை படைக்கும் என்று இறைவன் எனக்கு வாக்களித்திருக்கிறான் என்று தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தார்கள். நடந்துச்சு. அப்ப அந்த மக்களுக்கு என்ன நம்பிக்கை வரும்? இவர் இறை தூதர் தான், கண்டிப்பா இது அல்லாஹ்வுடைய வார்த்தை, கரெக்டா நிறைய வருதுல, எவ்வளவு தைரியமா சொன்னாரு, சொன்னபடி நடந்துருச்சே அப்படின்னு. இன்னைக்கு எல்லா பொருளையும் இப்பதான் சொல்லுவான் நீங்க நினைச்சிடக்கூடாது. எந்த யுத்தத்திலையுமே எல்லாருமே நானும் ஜெயிப்பேன்னு சொல்லுவான். அப்படியான சொல் என்று நீங்கள் இதை கருதக்கூடாது. ஏன் இவர் அந்த மாதிரி இவர் சொல்லல, இவர் சொல்வதற்கு மற்றவர்கள் சொல்வதற்கு வித்தியாசம் இருக்கிறது. இவர் தன்னை அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்கிறார். நீங்க தான் ஜெயிப்பீங்க என்று அல்லாஹ் எனக்கு சொல்றான்னு சொல்றார். அல்லாஹ் சொல்றான் என்று சொன்னால் நடந்து ஆகணும், மனுஷன் சொன்னா நடக்காம போவோம். மனிதனாக இருந்து நம்ம தான் ஜெயிப்போம் என்று கருதுகிறேன் என்று நபிகள் நாயகம் சொல்லி இருந்தால் அதுல ஒரு அற்புதம் கிடையாது. இது மாதிரி எல்லாரும் கருதலாமையா, 2 பேரும் நான் தான் ஜெயிப்பேமா, எவனா ஒருத்தன் ஜெயிப்பான், இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி நாம் நினைத்திருக்கலாம். இவர் எப்படி சொன்னார் இந்த மெசேஜ் என்று கேட்டா, அல்லாஹ் எனக்கு சொல்றான் அப்படின்னு அர்த்தம். நான் தோத்து விட்டால் நான் அல்லாஹ்வுடைய தூதர் இல்லைன்னு அர்த்தம். நான் தோத்து விட்டால் இது குர்ஆன் இல்ல, அல்லாஹ்வுடைய வேதம் இல்லைன்னு அர்த்தம். நான் தோத்து விட்டால் நான் கொண்டு வந்த மார்க்கம் பொய்ன்னு அர்த்தம். இப்படி டிக்ளேர் பண்ணி கூட்டிட்டு போய் ஜெயிச்சு காட்டினாங்களே, அப்ப இது அல்லாஹ்வுடைய முன்னறிவிப்பு அளித்த வாக்குறுதி கரெக்டா நிறைவேறுச்சா இல்லையா? அந்த மக்களுக்கு நம்பிக்கை உறுதியாச்சா இல்லையா? அப்ப இதுதான் அவர்கள் வாழ்நாளில் நடந்த இன்னொரு முன்னறிவிப்பு என்று சொல்லலாம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா மதீனாவுல வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களை கொல்லுவதற்காக வேண்டி ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறார்கள். யூதர்கள் பள்ளிவாசலை கட்டி அந்த பள்ளிவாசல் மாதிரி வழிபாடெல்லாம் நடத்தி அதுல இவரை கூட்டிட்டு போனா அவரை காலி பண்ணி போடலாம், அதான் வசதி என்று சொல்லி அவங்கள அது மாதிரி கொள்றதுக்கு திட்டம் போடுறாங்க. இந்த பள்ளிவாசல் அவர்கள் போடுகிற திட்டம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. இது அங்கிருந்து வருது. இந்த மாதிரி இந்த பள்ளிவாசல் என்று கட்டிக்கொண்டு நம்மை கொல்லுவதற்கு பிளான் பண்ணுகிறார்கள் அப்படின்ற ஒரு குர்ஆன் வசனம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வருது. நீங்கள் திருக்குர்ஆன்ல 9வது அத்தியாயத்துல சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்துல 107, 108, 109, 110 அந்த வரிசையாக நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் இந்த வரலாற்றை எல்லாம் சொல்லி காட்டுறோம். அதாவது கொள்ளுவதற்காக வேண்டியும் குழப்பம் செய்வதற்காக வேண்டியும் ஒரு மஸ்ஜிதை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் எச்சரிச்ச உடனே உள்ள போய் பார்த்தா அவ்வளவு சூழ்ச்சியும் தெரிய வருது. அங்க நடக்கிற சூழ்ச்சிகளை இதான் நடக்குன்னு முதல்ல சொல்லிட்டு கூட்டிட்டு போறார். இது பள்ளிவாசல் இல்ல, நான் போய் உழவு வச்சு பார்த்த அறியவில்லை, அங்க இன்னதெல்லாம் இருக்குது என்று அல்லாஹ் எனக்கு அறிவித்திருக்கிறான். அது பள்ளிவாசல் இல்லை, பள்ளிவாசல் போர்வையில சில முனாஃபிக்குகள் சந்தர்ப்பவாதிகள் நமக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுவதற்காக கட்டிய கட்டடம் என்று சொல்லி அறிவித்து விட்டு சென்று அதை உள்ள காட்சியை நிரூபித்து காட்டுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதுவும் அவர்களுடைய வாழ்நாள்ல சொல்லிட்டு கூட்டிட்டு போனாங்க. அது மாதிரி இருக்குது. அது மஸ்ஜிதே இல்ல, அது பள்ளிவாசல இல்ல. அப்ப என்ன விளங்குது? அவருக்கு என்னதான் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் உடனே சொல்றாரு, நடக்குது, கரெக்டா இருக்குது, அதெல்லாம் உண்மையா இருக்குது. மக்களுக்கு நம்பிக்கை மேலும் மேலும் அதிகமாகிற அளவுக்கு இப்படித்தான் நம்பினாங்க அந்த மக்கள்லாம். சும்மா ஏதாவது ஒரு நம்பிட்டு போயிடல, எல்லாமே அப்படி கண்ணு முன்னாடி அப்படி நடந்து கொண்டே இருக்குது. இந்த காட்சியெல்லாம் பார்க்கும் பொழுதுதான் அவர்களுக்கு இந்த நம்பிக்கை ஏற்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய மரணம் இருக்கு பாருங்க, தம்முடைய மரணம் யாராலையும் சொல்ல இயலாதுங்க, யாராலையும் சொல்ல இயலாது. இப்ப நான் எப்ப இறந்து போவேன் சொல்லவே இயலாது. ஹோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு எந்திரிச்சவன்லாம் நம்ம வரலாற்றுல பாக்குறோம். போயிருவான், இவன் தேரவ மாட்டான்ற ஆள்கள்லாம் இத்தனை பேரு எந்திரிச்சு வந்துடுறாங்க. இவன் தேறிடுவான்னு சொல்ற ஆள்கள்லாம் தொப்புன்னு போயிருவாங்க. அதை நம்ம கண் கூட நம்ம நினைஞ்சிட்டு இருக்கிறோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்னமோ பேஸ் மேக்கர் என்னமோ கொண்டாந்தெல்லாம் வச்சு கிளப்பி விட்ட காட்சியெல்லாம் நம்ம இன்னைக்கு கண் கூட பாக்கிறோம். நல்லா ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஒன்னும் டைம் பிக்ஸ் பண்ணி இருக்கிறான். இதை யாராலையும் சொல்லவே இயலாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மை அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்னாங்க. சொல்லிட்டு
தமக்கு எப்ப மரணம் வரும் தேதி சொல்லாவிட்டா கூட, அதாவது இவ்வளவு நாளில் நான் மரணம் அடைந்து இயற்கையாக தற்கொலை செய்யணும் தானா, தற்கொலை செஞ்சுக்கலாம் என்னைக்கு வேண்டாலும், அப்படி கூட சாக மாட்டான். அல்லாஹ்வுடைய டைம் வரலன்னு வைங்களேன், அப்ப கூட சாக மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய மரணத்தை பற்றி கூட முன்னறிவிப்பு செய்தார்கள். அதுவும் அதே மாதிரியாக நிறைவேறுகிறது. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் நாட்டிற்கு வந்து முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆளுநராக, கவர்னராக நியமித்து அனுப்புறார்கள். யமன் வந்து இஸ்லாத்தினுடைய கையில் அப்ப வந்துருச்சு. அது வந்து கடைசி வருஷம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கடைசி வருஷம். யமனுக்கு அனுப்புறாங்க. அனுப்பும் பொழுது கூடவே அவரோட பேசிக்கிட்டு போறாங்க. பேசிக்கிட்டு போகும்போது கூட அதுல ஒரு அற்புதமான அந்த வரலாற்று அமைப்புங்க. பேசிக்கிட்டு போகும்போது முஆத் இப்னு ஜபல் ஒட்டகத்து மேல உட்கார்ந்து இருக்காரு, வாகனத்து மேல, குதிரை மேல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே நடந்தே கூட பேசிட்டு போறாங்க. மன்னர் நடந்து போகிறார். அவங்க அனுப்புறதுக்காக வர்றவங்க வழி அனுப்புறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. அவர் வாகனத்துல ஏறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி நடந்தே பேசிட்டு வர்றாங்க. பேசிட்டு ஊரு எல்லை வரைக்கும் கொண்டாந்து விட்டுப்புட்டு, முஆதே இந்த வருடத்திற்கு பிறகு போயிட்டு அடுத்த வருஷம் வருவாரு, கணக்கெல்லாம் கொண்டுட்டு வரணும். அடுத்த வருஷம் நீ என்னை சந்திக்க மாட்டாய் சொல்றாங்க. அடுத்த வருஷம் என்னை சந்திக்க மாட்டாய் என்று நான் கருதுகிறேன் என்று அவர்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. அதுபோல பார்க்கவே இல்லை. முஆத் இப்னு ஜபல் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கல. சொன்ன மாதிரி அவர்களுடைய அந்த மரணம், இப்பதான் நமக்கு மரணம் வந்துருச்சு. எப்ப சொல்றாங்கன்னு கேட்டா, நோயுடைய அறிகுறியை பார்த்துட்டு படுக்கையில விழுந்துட்டு இனி சேர மாட்டோங்கிற லெவலுக்கு இல்ல. குதிரையில் அவர் போகும்போது நடந்து போற அளவுக்கு திரகாத்திரம் இருக்கு. அவர் குதிரையில ஏறி போறாரு, இவங்க நடந்து ஊர் எல்லை வரைக்கும் அனுப்புறதுக்கு தன்னந்தனியா வர்றாங்கன்னு சொன்னா, அந்த அளவுக்கு உடல் நல்ல ஆரோக்கியமாவும் திரகாத்திரமாவும் இருக்குது. பொதுவாக வந்து 63 வயசுங்கிறது ஒரு இறந்து போறதுக்கு உள்ள வயசுன்னு சொல்ல இயலாது. அது திரகாத்திரமா இருந்தா இன்னும் 10-15 வருஷம் இருக்கும். அந்த மாதிரியா இருக்கும் பொழுது, இது நம்ம கடைசி வருஷம், இந்த வருஷத்துக்கு பிறகு நீ நம்மளை பார்க்க மாட்ட என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிய அந்த வரலாறு நீங்கள் முஸ்னத் அகமதுல 21,040வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். என்னை பார்க்க மாட்டேன்றாங்க. அதுக்கு பிறகு வந்து அவர் பார்க்கவே இல்லை. அது மாத்திரம் இல்ல, அதுக்கெல்லாம் பிறகு உங்களுக்கெல்லாம் தெரியும் இறுதி பேருரை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு சென்று புனித ஹஜ் கடமையை நிறைவேற்ற போய் அங்க வந்து கடைசியாக அவர்கள் இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டியதை எல்லாம் சாறு பிழிந்து என்னென்ன சொல்லணுமோ அவ்வளவையும் நினைஞ்சாங்க வடிகட்டி அந்த மக்களுக்கு சொன்னாங்க. அப்படி சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் போதிச்சுட்டு சொன்னாங்க, லஅல்லி லா அராக்கும் பஅத ஆமி ஹாதா, இந்த வருஷத்துக்கு பிறகு நான் உங்களை காண மாட்டேன். அதாவது அந்த 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 ஹஜ்ஜுக்கு வந்திருக்காங்க பாருங்க, அதான் வந்து துல்ஹஜ் மாசம். துல்ஹஜ் அப்புறம் அந்த அந்த வருஷம் லாஸ்ட் வருஷம் முடிஞ்சிருச்சு. அடுத்து முஹர்ரம் வந்து அடுத்த வருஷம் ஆரம்பிக்குது, அடுத்த மாசம். அந்த வருஷம் பிறக்குது, அதுலயே மௌத்தா போயிடுறாங்க. அடுத்த ஹஜ் வரைக்கும் அவங்க இருக்கல. அப்ப இந்த வருடத்திற்கு பிறகு நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் என்று அதை வந்து அல்லாஹ் அவருக்கு அறிவித்து கொடுக்கலாம். அதே மாதிரி இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு, அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும் பொழுது, மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்தில் நுழைவதை காணும் பொழுது அல்லாஹ்வை துதிப்பீராக புகழ்வீராக என்ற வசனம் இறங்கின உடனே சில சஹாபாக்கள் அழுது இருக்கிறாங்க. ஏன் இப்படி அழுகுறீங்கன்னா, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு காட்டுது, வெற்றி உதவி எல்லாம் வருதுன்னு சொன்னா அவருடைய வேலை முடியுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி எல்லாம் இந்த வசனம் இறங்கின பிறகு இப்படி எல்லாம் சஹாபாக்கள் புரிஞ்சு கொண்டார்கள். அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றோம்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாழ்நாளிலேயே தமக்கு வந்து இயற்கையான மரணம் வரும், யாரும் கொல்ல மாட்டாங்க, ஆனால் அது இந்த அளவுக்கு நம்ம முடிஞ்சிடும் என்று இறைவன் புறத்திலிருந்து வந்த அந்த மெசேஜை வந்து மக்களுக்கு சொல்றாங்க. சொன்னபடி அவர்களுடைய மரணம் நிகழ்றதை நம்ம பார்க்கிறோம். தற்கொலை செஞ்சுக்கலாம் மௌத்தா போல, யாராலும் கொல்லப்பட்டு மௌத்தா போல. இதெல்லாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறத வந்து ஒவ்வொரு கட்டத்துல என்ன செய்யறாங்க, நிரூபிக்கிறாங்க. சொன்னது நடக்குதுல, நாளைக்கு இப்படிதான் நடக்கும்னு சொன்ன மாதிரி நிறைவேறுச்சுன்னு சொன்னா அது வந்து கண்டிப்பா இறைவனுடைய புறத்திலிருந்து செய்தி வந்தால்தான் இது அறிவிக்க முடியும். மனிதனுடைய ஆராய்ச்சி பண்ணி சிந்திச்சு பார்த்து இது வந்து இந்த உடம்ப பார்த்து ஒரு நாளைக்குள்ள போகும்லாம் யாராலையும் சொல்ல இயலாது. இது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில நிறைய முன்னறிவிப்புகள். ஒரு நாள் பாருங்க, திடீர்னு வந்து மக்களை கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு ஆள் இறந்துட்டாருங்கிறாங்க. இன்னைக்கு ஒரு ஆளு இறந்துட்டார், இந்த பூமியில நல்ல அடியார், நல்ல ஒரு மனிதர், வாருங்கள் அவருக்காக வேண்டி நம்ம தொழுகை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அவருக்காக வேண்டி தொழுகை நடத்துறாங்க. யாரு இறந்தது? மதீனாவுல அடுத்த தெருவுல ஒரு ஆளா, பக்கத்து வீட்டுல ஒரு ஆளா? இல்ல, எங்க உள்ளவர் இறந்திருக்காரு? அபிசீனியாவுல. நல்லா கவனிக்கணும், அபிசீனியா என்ற நாட்டுல மன்னரா இருந்த நஜ்ஜாஷி என்ற மன்னர் அன்றைக்கு இறந்து போறார். அந்த காலத்தில் டெலிபோன் கிடையாது, ஃபேக்ஸ் கிடையாது,
ஒரு ஆள் குதிரையில வந்து சொல்லிட்டு போயிருப்பாருலாம் சொல்ற அளவுக்கு உள்ள தூரம் இல்ல, ஒரு நாள்ல வந்துட்டு போற தூரம் இல்ல. அவ பல நாட்கள் பிரயாணம் செய்துதான் வந்து இந்த தகவல் வந்து சேர முடியும். எந்த வகையிலையும் அவருடைய மரணத்தை இங்க உட்கார்ந்துட்டு அறிவிக்கவே இயலாது. அப்ப நஜ்ஜாஷி